Hello. Hello. Okay, clear. Okay. ஓகே. இன்னைக்கு நாங்க ஃபைனல் எக்ஸாம்க்கான ஒரு சின்ன ப்ரிப்பரேஷன பார்ப்போம். ஃபைனலா எல்லாமே இந்த மாதிரி கவர் பண்றோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மென்ட். இந்த கொஸ்டின் வந்து நமக்கு ஃபைனல் இயர் பேப்பர்ல வந்திருந்த ஒரு கொஸ்டின். லாஸ்ட் இயர் பேப்பர் 18, 19, 20 இதுல ஏதோ ஒரு பேப்பர்ல வந்திருந்த ஒரு கொஸ்டின் இது. 21ல வந்திருந்த கைட் பேப்பர். அதுலயும் வந்திருந்தது. இதுக்கு மொதயும் ஒரு கொஸ்டினா இது வந்திருந்துச்சு. ஸோ என்ன கொஸ்டின் அதுன்னு சொன்னா, human resource training and development is an important element among the functions of human resource development, which is about upgrading the organization's human resource continuously for the overall improvement of the organization. Explain the importance of learning new competencies in terms of the two concepts, training and development separately. ஸோ இதில் இவங்க மார்க்ஸ் என்ன மாதிரி டிவைட் பண்ணியிருக்காங்கன்னா, first explain the importance and training in terms of current job, and then explain the importance about development in terms of future career opportunities. And also இவங்க ஹெச்ஆர்டி பத்தியும் கொஸ்டின் ஒன்று கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நாங்க பார்ப்போம். ஆல்ரெடி நான் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். நான் ஆமா ஒரு செஷன் ஒன்று செஞ்சிருந்தேன். ஸோ நாங்க திருப்பி பார்ப்போம் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு வந்து கொஷின்ஸ் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. So, human resource development, a continuous process of upgrading the skills, knowledge, and ability of employees, leading to the overall development of the organization itself. The concept of HRD basically comprises training and development, performance appraisal, and organization development. So, இந்த டெவலப்மெண்ட்ன்றது வந்து ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ். ட்ரெய்னிங்ன்றது வந்து அந்த டெவலப்மெண்ட்குள்ள ஒரு ப்ராசஸா வரப்போகுது நமக்கு. இப்போ இந்த ட்ரெய்னிங் அண்ட் டெவலப்மெண்ட்ல ஒரு மெயின் பாயிண்டா ஒரு வேர்ட் இருக்கு. Higher qualified people is being replaced with higher than qualified people for their jobs. So qualification ஓட ஒரு people வந்து ஒரு human resource ஹையர் பண்றதை விட முக்கியமானது வந்து ஃபர்ஸ்ட் ஹையர் பண்ணுங்க, அதுக்கப்புறம் குவாலிஃபை பண்ணுங்க அவங்கள வந்து அவங்களோட கரண்ட் பொசிஷனுக்கு ஏத்த மாதிரிங்கிறது வந்து இப்போ வந்து மாறி இருக்கு. அதாவது இந்த ட்ரைனிங்னால குவாலிஃபிகேஷன்ஸோட வர எல்லாருமே வந்து பெர்ஃபெக்ட்டா சூட் ஆவாங்களா ஒரு டெசிக்னேஷனுக்குன்னு கேட்டா இல்ல. பிகாஸ் சம் பீப்புள் ஹேவ் அவங்களுடைய என்ன சொல்றது நாலேஜ் இருக்கும்,
பிராக்டிகலி பாசிபிள் இருக்காது அவங்க ஒர்க் பண்றதுக்கு. அதெல்லாம் அப்ளை பண்றதுக்கு. அந்த தியரிட்டிக்கல் நாலேஜ பிராக்டிகலா அப்ளை பண்றதுக்கான ஒரு டேலண்ட் வந்து கொஞ்சம் லோவா இருக்கிறதுக்கான சான்சஸ் கூட இருக்கு. பிகாஸ் வந்து அவங்க வந்து பிராக்டிகலா அப்ரோச் பண்ணி இல்லாம இருக்கலாம். எஸ் அஃப்கோர்ஸ் ஆல்ரெடி ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும், இப்போ வர பொசிஷனுக்கான அந்த ஒரு பிராக்டிகல் ஸ்கில்ஸ் வந்து அவங்க கிட்ட இல்லாம இருக்கலாம். இப்படி நெறைய பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஓகேயா? இப்போ நான் உங்களுக்கு சொன்ன ஒவ்வொன்னுமே வந்து ஒரு பாயிண்ட் தான். இப்ப பிராக்டிகலா கொஸ்டின்ஸ் கேட்கும்போது, ஓகே இப்படியே ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னு வைங்க. இந்த சென்டென்ஸ் குடுத்து, "Higher qualified people is being replaced with higher than qualified people for their jobs." அத வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணி, உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க. குவாலிஃபைடான எல்லா பீப்பிளுமே வந்து ஹியூமன் ரிசோர்ஸுமே வந்து பிராக்டிக்கல் நாலேஜோட இருப்பாங்களா? அப்படி ஒரு கேள்வி கேக்குறாங்க. அல்லது ஒரு ப்ரீவியஸ் ஒரு பர்ட்டிகுலர் கம்பெனில வந்து ஆ எக்ஸிக்யூட்டிவ் அதாவது ஹியூமன் ரிசோர்சஸ் சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் லெவல்ல இருந்த ஒருத்தர் வந்து இப்போ வந்து ஹையர் பண்றாங்க. இன்னொரு கம்பெனிக்கு போறாங்க. டிஃபரண்ட் என்வைரன்மென்ட். ஸோ இப்ப அங்க வந்து அதே அவரோட ஸ்கில்ஸ் வந்து சூட் ஆகுமா? அவரு அந்த நாலேட்ஜோட தான் இருப்பாரா? ஆனா குவாலிஃபிகேஷன் இருக்கு. இன்னொருத்தர் வந்து என்ன செய்றாருன்னு சொன்னா, அவரு வந்து குவாலிஃபிகேஷன் பெருசா இல்லாம வார ஒருத்தர். பட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ற ஒருத்தர். ஸோ இப்படி கொஸ்டின்ஸ் வரும்போது நீங்க வந்து இது உங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு, இந்த பாயிண்ட்ட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு, என்ன இருக்கு? என்ன அதுல சொல்ல வராங்கன்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கனாலே, பிராக்டிகலா உங்களோட கரண்ட் கம்பெனில உள்ள அந்த டெசிக்னேஷன்ஸ வச்சே நீங்க ஆன்சர் கொடுக்கலாம். அதையே எக்ஸாம்பிளா கூட நீங்க குடுக்கலாம். எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, அதே ஒரு ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிளா கூட நீங்க கொடுக்கலாம். So, a learning activity which leads to acquisition of specific knowledge and skills for the purpose of occupation or task which is necessary for the development of both the individual and the organization. இது வந்து ஒரு டெஃபினிஷனா நீங்க வந்து எடுத்து வச்சுட்டு, நீங்க வந்து நெக்ஸ்ட் ஒவ்வொரு பாயிண்ட்டா வந்து சொல்லிட்டு போலாம். ஆன்சர்ஸ் குடுக்குறதுக்கு. ஸோ, இங்க வந்து இருக்குது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹியூமன் ரிசோர்சஸ் ட்ரெய்னிங் அண்ட் டெவலப்மென்ட். ஸோ, இப்ப நான் வந்து அந்த கொஸ்டின்க்கு அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ற மாதிரி ஆன்சர நான் உங்களுக்கு கொடுக்க விரும்பல. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சு நீங்க ஆன்சர் கொடுக்கலான்றத வந்து நான் இதுல ஆட் பண்ணியிருக்கேன். இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ, நீங்க இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து, நான் இப்ப உங்களுக்கு வந்து சொல்ற எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு தானே, பிராக்டிகலா சிலது சொல்லிட்டே போறேன் தானே, அதெல்லாம் பாயிண்ட் அவுட் பண்ணி வச்சுட்டு, நீங்க அத எப்படி உங்களுக்கு ஏத்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி எழுதலான்றத, நெக்ஸ்ட்டா நீங்க அந்த பாயிண்ட்ஸ்ல இருந்து வெளிய எடுத்து எழுதணும். இத வந்து நீங்க செஞ்சு வச்சுட்டீங்கன்னு சொன்னா, எக்ஸாம்க்கு 2 நாளைக்கு எடுத்து நீங்க பார்க்கும்போது, ரொம்ப 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 ஈஸியா உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளலாம். இதுதான் விஷயம். ஸோ இங்க இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா, அக்கார்டிங் டூ ரீசன்ஸ் இப்ப இதெல்லாம் வந்து நான் வெளிய இருந்து உங்களுக்கு எடுத்து கொண்டு வந்து போடல. ஏன்னா, ஃபுல்லா வந்து நீங்க போயிட்டு கூகுள் பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, என்ன நடக்கும்? உங்களுடைய ஸ்டடி மெட்டீரியலுக்கு ரிலேட்டடே இல்லாத விஷயங்கள கொண்டு வந்து திணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பாயிண்ட்ஸ் கம்மியா தான் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க கூகுள் பண்ணி என்னத்த எடுக்கணும்னு சொன்னா, ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிள். அதையும் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணக்கூடாது. என்ன என்ன இருக்குன்றத பார்த்துட்டு அத இன்க்ளூட் பண்ணணும்.
ஸோ அண்ட் தென் என்னது சில டெஃபினிஷன்ஸ் கூட நீங்க அடிஷ்னலா எடுத்து இன்க்ளூட் பண்ணலாம். பட் சம்டைம்ஸ் இந்த டைப் ஆஃப்ன்ற கொஸ்டின்ஸ் வரும் இல்லையா? ஃபீச்சர்ஸ்ன்ற கொஸ்டின்ஸ் வரும். இதெல்லாம் இருக்குன்றது வரும். அதெல்லாம் நீங்க எது உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ல இருக்கோ, எது உங்களுக்கு கைட் பண்ணியிருக்கோ லெக்சர்ஸ் நீங்க அட்டெண்ட் பண்ணும்போது தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுல வந்து எது கைட் பண்ணியிருக்கோ அதை இன்க்ளூட் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க்ஸ் அப்படியே கிடைக்கும். ஓகேயா? அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ இப்ப பார்ப்போம் இம்பார்ட்டன்ஸ். According to recent surveys, it has been found that almost all private sector organizations and public sector organization conduct human resource training and development programs. So இப்ப இதுல வந்து ஸ்ரீலங்காலையும் சரி, ஓவரால் த வேர்ல்டு எடுத்துட்டீங்கனாலும் சரி, பிரைவேட் அண்ட் பப்ளிக் செக்டர் போத் செக்டர்ஸ் வந்து ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்றத ஒரு மெயின் விஷயமா வந்து எடுத்திருக்காங்க. Some large companies spend around 4% of their annual budget on training and development activities. So, இப்போ நம்ம பாத்தீங்கன்னு சொன்னா லார்ஜ் கம்பெனிஸ் எல்லாம் 4% வந்து அவங்க ஆனுவல் பட்ஜெட்ல அதுக்குன்னே செப்பரேட்டா வந்து ஒதுக்கி வச்சிருக்காங்க. ஏன் இது இப்படி பண்றாங்கன்னு சொன்னா, இப்ப நாங்க ஒரு பட்ஜெட் போடுறோம், அதுக்கு இந்த ட்ரெய்னிங்க்கு ஒரு பட்ஜெட் போடுறோம். பட் எதுக்கு ட்ரெயின் பண்ணணும் நாங்க? இந்த பட்ஜெட் வந்து வேஸ்ட்டா தானே போகுது. ரெக்ரூட் பண்றோம், சரியான இந்த ஹியூமன் ரிசோர்ஸ ரெக்ரூட் பண்றோம். அவங்க வொர்க் பண்ண போறாங்க. எதுக்கு அவங்களுக்கு ட்ரெய்னிங் பண்ணணும்? சும்மா தெரியாதவங்கள எடுத்து ஏன் ட்ரெயின் பண்ணணும்? தெரிஞ்சவங்கள எடுத்து ட்ரெயின் பண்ணி வொர்க் பண்ணலாம். அப்படின்னு யோசிச்சு அதுக்கு வந்து நாங்க பட்ஜெட்ட அலோகேட் பண்ணாம இருக்கும்போது, ஃபைனலா என்ன நடக்கும்னு சொன்னா, நம்ப அலோகேட் பண்ண ஹெசிடேட் பண்ண பட்ஜெட்ட விட அதிகமான பட்ஜெட் வந்து லாஸ் ஆகும் ட்ரெயின் பண்ணாதனால. பிகாஸ் என்னதான் ஒரு எம்ப்ளாயி வந்து எக்ஸ்பீரியன்ஸோட ஸ்கில்ஸோட வந்தாலும் இன்னொரு கம்பெனில இருந்து இன்னொரு கம்பெனிக்கு மூவ் பண்ணும்போது இங்க டோட்டலி ஒர்க் என்வாயர்மெண்ட் டிஃப்ரெண்டா இருக்கலாம். ஒர்க் கல்ச்சர் டிஃப்ரெண்டா இருக்கலாம். ஸோ அதுக்கு அடாப்ட் பண்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். டைம் எடுக்கும் போது அவங்களுடைய பிரைன் வந்து ஒர்க் ஆகாது. ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து லோ ஆகிரும். ஸோ ட்ரெயின் பண்ணும் போது தான் இந்த ஓரியன்டேஷன்ன்றது ஒரு கைண்ட் ஆஃப் ட்ரைனிங்குள்ள வந்து இன்க்ளூட் ஆகுறதுக்கான சான்ஸ் இருக்கு. பிகாஸ் நாங்க ஒரு எம்ப்ளாயர் ரெக்ரூட் பண்றோம்னா அவர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ இல்லையோ அந்த கம்பெனி என்வாயரன்மெண்ட்டுக்கான ட்ரைனிங்கை கொடுக்கணும். கம்பெனியில உள்ள ப்ராடக்ட்டுக்கான ட்ரைனிங் கொடுக்கணும். அண்ட் கம்பெனி ஃபுல் ஸ்ட்ரக்சருக்கான ட்ரைனிங், எல்லாரோடையும் வந்து கம்யூனிகேட் பண்றதுக்கான ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி அந்த ட்ரைனிங். ஸோ அதை கொடுக்கலன்னு சொன்னா என்னதான் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் பாசிபிலிட்டிஸ் அவங்களுடைய ஸ்கில்ஸை யூஸ் பண்ணிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் குறைஞ்சிரும். ஸோ அந்த ட்ரைனிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு வந்து இது ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கும். ஒர்க் பண்ணிட்டு இருக்க அதே கம்பெனில இருக்க அதே எம்ப்ளாயினாலும் ஒரு டைம் ஆஃப் த பீரியட்குள்ள வந்து அவங்களுடைய அந்த பெர்ஃபார்மன்ஸ் லோ ஆகுறதுக்கான சான்ஸ் இருக்கும். பிகாஸ் அதே செஞ்சு எதுக்குன்ற ஒரு இது வந்துரும். ஸோ அங்க ஒரு சேஞ்ச் வேணும் நமக்கு. அப்போ வந்து இந்த ரெகக்னிஷன், இந்த ப்ரமோஷன், இன்கிரிமெண்ட் இதெல்லாம் வந்து ரொம்ப யூஸ் ஆகும். எதுக்கு? நெக்ஸ்ட் லெவலுக்கு போறதுக்கு. ஸோ அப்படியே இருக்காம நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும்னா என்ன வேணும்? அந்த நாலேஜ் போதுமா? நெக்ஸ்ட் லெவலுக்குள்ள அந்த நாலேஜ அவங்க எடுக்கணும். அதுக்கு அவங்களுக்கு ஒரு சின்ன ட்ரெய்னிங், அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் ட்ரெய்னிங் சரி கொடுக்க மாட்டோமா? ஸோ அது வந்து இம்பார்ட்டன்ட். There is a considerable trend towards HR
training and development, and most of firms involve themselves in HR training and development, although it is a rather costly activity. The reason is that they believe that T&D gives immense benefits in the long run. At the same time, they feel that lack of training and development in an organization creates ignorance, and that ignorance is more costly than the cost of training. So, இதை நான் already இப்போ தான் explain பண்ணி முடிச்சேன். Some firms in Sri Lanka are concerned, especially in the public sector and in the medium scale firms. Attention paid to HR training and development is not adequate. This may be because upper level managers do not appreciate the value for HR training and development. Yeah, இங்க இப்போ வந்து மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் இங்க இருக்குது ஸ்ரீலங்கால அந்த ட்ரைனிங்கை கன்சிடர் பண்ணாதவங்க. ஸோ அது வந்து யா ஒரு லார்ஜ் ஸ்கேல் அல்லது மீடியம் ஸ்கேல்ல வந்து பப்ளிக் செக்டர் செக்டர்ல அல்லது மீடியம் ஸ்கேல் செக்டர்ல வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இக்னோர் பண்றாங்க இந்த ட்ரைனிங்கை. இப்ப பப்ளிக் செக்டர்னு சொல்லும் போது ஒரு என்ன சொல்றது ஷார்ட்லயே வந்து அவங்க ஒரு ஸ்டடி பேக் மாதிரி ஒண்ணு முடிச்சுட்டு தான் வந்து என்டர் ஆகுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அதுக்கப்புறமான ட்ரைனிங் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். பட் ஸ்ரீலங்கால இப்போ இந்த ட்ரைனிங் பப்ளிக் செக்டர்ல வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் என்ன விஷயம்னு சொன்னா கண்டினியூஸ்லி வந்து அங்க ப்ரொவைட் ஆகுறது இல்ல. அதுதான் விஷயம். ஸோ மீடியம் ஸ்கேல்லையும் வந்து அவங்களுக்கு ஆல்ரெடி பட்ஜெட் வந்து டைட்டா இருக்கும் போது அவங்களுமே வந்து பெருசா கன்சிடர் பண்றது இல்ல இந்த ட்ரைனிங். ஸோ இதுதான் வந்து இக்னோர் பண்றதுக்கான ஒரு விஷயம். டாப் லெவல்ல இருக்கிற ஒருத்தங்க வந்து இத வந்து இக்னோர் பண்றதுக்கான ஒரு சான்ஸ் வந்து இப்படிதான் இருக்குதே தவிர அவங்களுமே வந்து டோட்டலா இக்னோர் பண்ணல. பிகாஸ் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல ஒரு ஸ்மால் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. In many organizations in Sri Lanka, HR training and development remains at an industry stage. But as a consequence of the changes in the job content due to automation and advances in the technology, even an experienced worker requires additional training in order to update his existing skill. So, இதுவும் நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணேன். என்னதான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒரு ஒர்க்கரா இருந்தாலும் வந்து அவங்களுக்கு ட்ரைனிங் முக்கியம். ஏன்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும்போது எப்படியுமே ட்ரைனிங் முக்கியம். அதுவும் இந்த டெக்னாலஜிக்கலான ஒரு வேர்ல்ட்ல வந்து அடிக்கடி அப்கிரேட் ஆகிக்கிட்டே இருக்கும் போது டெக்னாலஜி அதை நாங்க லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஐடி செக்டர்ல இருக்கவங்க மட்டும்தான் இல்லையே, இப்ப எல்லா செக்டர்லயும் டெக்னாலஜி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ நாங்க அதை லேர்ன் பண்ணலாட்டி நம்ம வந்து நம்மளுடைய கரியரை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக முடியாது. இது எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் தான். நான் இப்ப சொல்லிட்டு இருக்கிறதுமே எக்ஸாம்பிள்ஸ் தான். இப்ப ஏஐ வேர்ல்டுல வந்து என்ன மாதிரியா வந்து நாங்க டெக்னாலஜியை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், அதுல இருந்து எப்படி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒர்க்குக்கு. அண்ட் நிறைய சாஃப்ட்வேர்ஸ் வந்துட்டு நிறைய சிஸ்டம்ஸ் வந்துட்டு அப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு எப்படி அதெல்லாம் யூஸ் பண்ணலாம், அதை யூஸ் பண்ண தெரியாம நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியுமா? முடியாது. ஸோ இதெல்லாம் நீங்க ஒரு எக்ஸாம்பிள்ஸாவே எடுத்து கொடுக்கலாம், ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிள்ஸாவே எடுத்து கொடுக்கலாம். இப்ப நம்ம க்ளோத்திங் இண்டஸ்ட்ரியில வந்து ஒரு கம்பெனி எடுத்துட்டோம்னு சொன்னா அதுல வந்து என்ன மாதிரியான ட்ரைனிங் மெத்தடை யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிருக்காங்க. மாஸ் ஹோல்டிங்ஸ்ல உள்ள ட்ரைனிங் மெத்தட்ஸ் நீங்க எடுத்து சொல்லலாம். இன்னொன்னு இருக்குது, நான் இங்கேயே ஆட் பண்ணியிருந்தேன், சிலோன் கோல்ட் ஸ்டோர்ஸ் அதுகளோட ட்ரைனிங் மெத்தட். இதெல்லாம் ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிளுக்கு நீங்க எடுத்து சொல்லலாம். ஆர்எல்ஸ் உங்களுடைய கம்பெனி நேமை மென்ஷன் பண்ணி அங்க இருக்க ட்ரைனிங் மெத்தடை நீங்க சொல்லலாம். ஸோ அப்படி சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து சாலிடா வந்து மார்க்ஸ் வந்து ரவுண்ட் நம்பர்லயே உங்களுக்கு கிடைச்சிடும். Okay, then importance about training in terms of current job.
It improves IT and computer skills. It shows employees they are valued. It improves skills and knowledge. It satisfies the recommendations சாரி ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல். ஸோ இதுவும் நான் வந்து உங்களுக்கு ஏற்கனவே ஆல்ரெடியே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது தான். இப்போ வந்து இதுல வந்து ஒரு பாயிண்டா குடுத்துருக்கேன். ஸோ இதையும் நீங்க ரீட் பண்ணிட்டு, நான் சொன்ன மாதிரியே என்ன மாதிரி இப்ப இட் இம்ப்ரூவ்ஸ் ஐடி அண்ட் கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ்ன்னு சொன்னா என்ன? சாஃப்ட்வேர் யூஸ் பண்றது, அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்றது. இது ஒரு எக்ஸாம்பிளா சொல்லலாம். இப்ப அப்ளிகேஷன்ஸ்ன்ற போது, சிஸ்டம்ன்ற போது ஏதாவது ஒண்ணு எடுத்து என்ன அப்ளிகேஷன், என்ன சிஸ்டம் நாங்க ஸ்டடி பண்ணலாம். HRISன்னு இருக்கு. ஸோ சாரி கிளவுட் பேஸ்ட் சிஸ்டம்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் நீங்க எக்ஸாம்பிளா குடுக்கலாம். இட் ஷோஸ் எம்ப்ளாயீஸ் தே ஆர் வேல்யூட்ன்னு சொன்னா, எம்ப்ளாயீஸ் வந்து அசெட் ஒரு கம்பெனியோட அசெட். ஸோ அவங்கள வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்டா பார்க்குறாங்கன்றது, அவங்கள்ல நாங்க இன்வெஸ்ட் பண்றோம்ன்றது தான் இந்த ட்ரெய்னிங்ன்ற விஷயத்தோட மெயின் பார்ட். என்னது? ஹியூமன் ரிசோர்ஸ் அதாவது எம்ப்ளாயீஸ் மேல நாங்க இன்வெஸ்ட் பண்றோம். அவங்கள வேல்யூ பண்றோம். அவங்க ஒரு அசெட்ன்றத அவங்களுக்கு காட்டுறோம்ன்றதுக்கான மெயின் விஷயமே இந்த ட்ரெய்னிங். இன்னொரு விஷயம் என்னது? ரெகக்னிஷன் அண்ட் ப்ரமோஷன். ஓகேயா? இட் இம்ப்ரூவ்ஸ் ஸ்கில்ஸ் அண்ட் நாலேட்ஜ். ஸோ இது எல்லாமே நான் வந்து ப்ரீவியஸ் இதுல இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணேன். அததான் இங்க பாயிண்ட்ஸ்ல குடுத்துருக்கேன். எப்படி எக்ஸாம்பிள்ஸ இன்க்ளூட் பண்றதுன்னும் இப்ப சொன்னேன். ஸோ அத பார்த்து நீங்க பண்ணுங்க. ஸோ இதுவும் அதுக்கான பாயிண்ட்ஸ் தான். கன்டினியூஸ் ஆகுது. ஸோ இதெல்லாமே பார்த்துட்டீங்கன்னா சரி. Development, the growth or realization of a person's ability through so இதுவும் வந்து நான் ஆல்ரெடி டெவலப்மெண்ட்டுக்கு எக்ஸ்பிளனேஷன் குடுத்திருந்தேன். இதுவும் வந்து அடிஷனலா ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்ப இங்க வந்து டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் யூசுவலி இன்க்ளூட்ஸ் எலிமெண்ட் ஆஃப் பிளான் ஸ்டடி அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் frequently supported by a coaching or counseling facilities. ஸோ இப்ப வந்து நீங்க ஒரு டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து என்னென்ன இன்க்ளூட் பண்ணுன்றதை இதுல ஷார்ட் ஃபார்ம்ல கொடுத்திருக்கேன் இல்லையா? அதை நீங்க வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி எழுதுனீங்கன்னா சரி. And then training and development has a learning process. இப்போ நாங்க இது ரெண்டுமே என்னது? ஒரு லேர்னிங் ப்ராசஸ் தான். இப்போ இதுவும் வந்து நீங்க அந்த கேட்ட கொஸ்டின்ல ஆட் பண்ணுங்க. ஓகேயா? அப்ப இதுவும் ஆட் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு விளங்கும் என்னது? நீங்க வந்து புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் இதை எழுதுறீங்க அப்படிங்கிறது விளங்கும். பிகாஸ் இது எல்லாமே உங்க ஸ்டடி பேக்லயும் உங்களுடைய லெக்சர்ஸ் நீங்க அட்டெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதுலயும் எக்ஸ்பிளைன் பண்ண விஷயங்கள். ஸோ இதை நீங்க ஆட் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு மார்க்ஸ் ஷுவரா கிடைக்கும். அதை விட்டுட்டு உடனே போயிட்டு கொஸ்டின் எடுத்து கூகுள் போட்டு அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணா ஒரு ஒரு இதுக்குமே யூஸ் ஆகாது. அவ்வளோ நீங்க எழுதுனீங்கனாலும் கொஞ்சம் பாயிண்ட்ஸோட தான் நீங்க மார்க்ஸோட தான் வெளியே வருவீங்க. Okay, so training is a learning process that involves the acquisition of skills, concepts, rules, and attitudes in order to increase the performance level of employees. The KSA model competencies. So, in the KSA model means knowledge, skills, attitude. Generally, manager of the new employees has the primary responsibility of இப்போ இந்த knowledge, skill, attitudeன்றது வந்து ஆல்ரெடி நான் வந்து சொன்னதுதான். இப்ப இந்த நாலேஜ், ஸ்கில்ஸ், ஆட்டிடியூட்ன்ற விஷயத்த வச்சு நீங்க எப்படியான லேர்னிங் ப்ராசஸ எடுத்துக்கொள்ளலாம். இப்போ எங்களுக்குன்னு ஒரு ஆட்டிடியூட் இருக்கும் அண்ட் ஒர்க் பிளேஸ் அண்ட் ஸ்கில்ஸ்.
இந்த நாலேஜ். இது 3யும் வந்து சும்மா சின்னதா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, இது வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம். அதே ஸ்கில்ஸ், நாலேஜ், ஆட்டிட்யூட வச்சுட்டு, நாங்க ஒரு மேனேஜரியல் லெவலுக்கு போகையில அது. ஒரு மிடில் லெவல்ல இருந்து, ஒரு லோ லெவல்ல இருந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போறதுக்கு, அதே எக்ஸ்பயர்ட் ஆன நாலேஜ் எக்ஸ்பயர்ட் ஆகாது தான். பட் என்ன நடக்கும்? கொஞ்சம் லோவா இருக்கும். பிகாஸ் நாங்க லேர்ன் பண்ண தான் நம்மளுடைய கரண்ட் சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி இது 3மே சேர்ந்து என்ஹான்ஸ் ஆகும், இன்கிரீஸ் ஆகும். ஓகேயா? Generally, manager of the new employees has the primary responsibility of organizing job training. Regardless of who conducts the training, the quality of this initial training can have a significant influence of the productivity of the employee and his attitudes toward the job. Okay, planned training program. To be successful, we should follow the following steps when launching a training program. At the very outset, we have to identify and define training needs. Yeah, yes, of course, training needs இல்லாம என்ன செய்ய முடியாது training. இப்போ பிளான் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ன்றதுக்கு வந்து செப்பரேட்டா ஒரு செஷனே இருக்கு, ஒரு லெசனே இருக்கு. யூனிட் 9ல வந்து செஷன் 3 அதுல வந்து எப்படி ட்ரைனிங் ப்ரோக்ராம ப்ரிப்பேர் பண்றதுன்ற ஃபுல் இதுவுமே வந்து கொடுத்திருப்பாங்க. உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும். சோ இத வந்து லெவல் 6 ஸ்டூடெண்ட்டுக்கு ரீட் பண்ணாலே புரியும். ஏன்னா நீங்க ஆல்ரெடி இதெல்லாம் படிச்சு தான் வந்திருப்பீங்க. என்ன விஷயம்னா, அவ்வளோ லென்த்தா ஒவ்வொரு விஷயத்தையும் படிக்காம, ஒரு தனி கொஸ்டின் வரும்போது எப்படி ஆன்சர் பண்ணணும்ன்றது இதுலயே இருக்கு. சோ உங்களுக்கு இப்படி ஒரு கொஸ்டின் வந்துருச்சுன்னு சொன்னா, நீங்க இத ரீட் பண்ணீங்கன்னா, அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணவே தேவையில்ல. மெமரைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ரீட் பண்ணீங்கனாலே போதும். உங்களுக்கு ஈஸியா ஆன்சர் எழுதலாம். சோ மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. யூனிட் 9 செக்ஷன் 3ன்றது வந்து எப்படி வந்து ட்ரெய்னிங் ப்ரோகிராம் ப்ரிப்பேர் பண்ணுவீங்கன்ற கொஸ்டின் ஆல்ரெடி வந்திருக்கு. சோ அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து அந்த ஒரு யூனிட், அந்த ஃபுல் யூனிட்லயுமே அப்படியே இருக்கு. ஓகேயா? இதுவும் அதுதான். அதுல உள்ள சில விஷயங்கள ஆட் பண்ணது தான் இதுலயும் இருக்கு. ஸோ இப்ப டிசைட் ஹூ ப்ரொவைட்ஸ் ட்ரெய்னிங், இம்ப்ளிமெண்ட் த ட்ரெய்னிங், ஃபைனலா இவாலுவேட் ட்ரெய்னிங். ஓகேயா? ஸோ இதெல்லாம் வந்து அந்த யூனிட்ல உள்ளத தான் நான் இங்க வந்து உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க அத ரீட் பண்ணுங்க. இப்ப வந்து அத எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த டைம நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. பிகாஸ் ஆல்ரெடி நான் வந்து அத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேயா? இப்ப பார்ப்போம். இன்னும் சில விஷயங்கள் நீங்க வந்து இந்த ட்ரெய்னிங் அண்ட் டெவலப்மென்ட்ல ஆட் பண்ணிக்கொள்ளலாம். என்னன்னு சொன்னா, டிஃபரன்ஸ். ஸோ இப்ப இந்த டிஃபரன்ஸ சொல்லும்போதும் நமக்கு வந்து ஸ்கோர் பண்ணலாம். மார்க்ஸ ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம். இப்போ அதுல கேட்ட மாதிரி 8 மார்க்ஸ்க்கு இல்லாம 20 மார்க்ஸ்க்கு அந்த கொஸ்டின் வந்தா, நீங்க இதெல்லாம் ஆட் பண்ணலாம். ஓகே. அப்ப இதெல்லாம் ஆட் பண்றதன் மூலமா வந்து ஈஸியா உங்களுக்கு அதுக்கான ஆன்சர் வந்து குடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ 4 மார்க்ஸ் தான், 8 மார்க்ஸ் தான்றப்போ வந்து உங்களுக்கு இந்த சின்ன சின்ன விஷயங்கள சொன்னா போதும். அதுல வந்து நீங்க ஃபுல்லா இந்த பிளான் ட்ரெய்னிங் ப்ரோகிராம் பத்தியெல்லாம் சொல்லணுன்ற அவசியம் இல்ல. ஏன்னா அது வந்து ட்ரெய்னிங் அண்ட் டெவலப்மென்ட். அத எக்ஸ்பிளைன் பண்ணி, அது என்ன மாதிரி கரண்ட் ஜாப், ஃபியூச்சர் ஜாப்க்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அதுகள சொன்னீங்கனாலே போதும். ஸோ இதெல்லாம் வந்து இப்போ ட்ரெய்னிங் ப்ரோகிராம் எப்படி வந்து பிளான் பண்றேன்னா, இந்த இதுலருந்து நீங்க பார்த்துட்டு போலாம். இதுலருந்து பார்த்துட்டு போலாம். அண்ட் ஃபைனலா வந்து எவாலுவேட் ட்ரெய்னிங் வேணும். அண்ட் தென் நான் சொன்ன மாதிரி யூனிட் 9 செஷன் 3 மைண்ட்ல வச்சுக்கோங்க. யூனிட் 9 செஷன் 3 இத கட்டாயமா பாருங்க. அண்ட்
நான் சொன்ன மாதிரி 20-30 மார்க்ஸுக்கு அந்த ட்ரெய்னிங் அண்ட் டெவலப்மெண்ட் கொஸ்டின் வரும்போது, நீங்க இந்த டிஃபரன்ஸஸையும் ஆட் பண்ணி கொள்ளலாம். Training is the process of transmitting knowledge, skills and competencies to individual employees or departments within an organization. Development refers to the overall growth of the employees. ஸோ இங்க வந்து ஒரு பர்டிகுலர் பர்சன் நாலேஜ் ஸ்கில்ஸ் கம்பிட்டன்சிஸ் வந்து டிபார்ட்மெண்ட் வைஸாவோ அல்லது ஆர்கனைசேஷனுக்குள்ளவங்களுக்கோ வந்து நாங்க வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறது, இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறது ட்ரைனிங். பட் ஓவராலா வந்து எம்ப்ளாயியோட குரோத்தையே அவங்க இந்த கம்பெனின்னு இல்ல, எந்த கம்பெனிக்கு போனாலுமே அல்லது பிசினஸே ஸ்டார்ட் பண்ணாலுமே அவங்களுக்கு யூஸ் ஆகுற மாதிரி ஒரு விஷயம் வந்து நாங்க உங்களுக்கு கொடுக்கறது தான் இந்த டெவலப்மெண்ட். The primary goal of employee development is to help individuals grow personally and professionally. வாங்குதா? ஸோ வந்து டெவலப்மெண்ட்ன்றது வந்து ஒரு இண்டிவிஜுவலுக்கு வந்து பர்சனலாவும் சரி ப்ரொஃபஷனலாவும் சரி அவங்கள க்ரோ பண்ண வைக்கிறது, அவங்களுடைய க்ரோத்தை நாங்க இன்க்ரீஸ் பண்றது. ஸோ ட்ரைனிங்ன்றது ஷார்ட் டேர்ம் ப்ராசஸ், இது வந்து டெவலப்மெண்ட்ன்றது லாங் டேர்ம் ப்ராசஸ். Training, it focuses on immediate skills acquisition. So focuses on growth. So ட்ரைனிங்ன்ற நேரம் குயிக்கா நாங்க அவங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்கில்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கலாம், அப்போதைக்கு என்ன தேவை, அந்த கரண்ட் பொசிஷனுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுக்கறது தான் வந்து ட்ரைனிங். பட் டெவலப்மெண்ட்னு சொல்றது வந்து ஓவராலா எங்க போனாலும் சரி, எத்தனை வருஷமானாலும் சரி, அவுட் ஆஃப் த என்ன சொல்றது, அவங்களுடைய கேரியர், அவுட் ஆஃப் த கேரியர். இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றாங்க, அவங்களுக்கு வந்து அந்த செக்டர் பிடிக்கலன்னு இன்னொரு செக்டருக்கு போனாலுமே சரி, அவங்களுக்கு அந்த டெவலப்மெண்ட்ல கிடைச்சது வந்து யூஸ் ஆகிட்டே இருக்கும். அதுதான் இங்க உள்ள விஷயம். The primary goal is to improve skills that drive performance and growth. ட்ரைனிங்ல டெவலப்மெண்ட்ல பார்த்தா aims to advance a person's career. ஸோ அவங்களோட ஓவரால் கேரியரையே வந்து அட்வான்ஸ் பண்ணி கொடுக்கறது. Success is measured through job performance. Success is measured through long-term growth. So இதுதான் differences. ஸோ இங்கே வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸ். இது ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்துருந்தது தான் இதுலயும் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுல சொன்ன மாதிரி இந்த கம்பெனி மாஸ் ஹோல்டிங்ஸ் எடுக்கலாம், இன்சூரன்ஸ் செக்டர்ஸ் எடுக்கலாம், நிறையாவே இருக்கு உங்களுக்கு ஓப்பனாவே வந்து எக்ஸாம்பிள்ஸ், ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிள்ஸ் நிறையாவே கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் உங்களோட கம்பெனிஸையும் எடுத்துக்கொள்ளலாம் நீங்க. இங்க வந்து இதுல வந்து நீங்க வந்து எப்படி ட்ரைனிங்ஸ் செப்பரேட் பண்ணலாம்னு தெரியும். ஆன் த ஜாப் ட்ரைனிங், ஆஃப் த ஜாப் ட்ரைனிங்ஸ் இருக்கு. ஸோ இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்றத ரீட் பண்ணி பாருங்க. இது வந்து இந்த மாதிரியான ட்ரைனிங் வந்து உங்களுக்கு ஆஃப் த ஜாப் ட்ரைனிங்கா தான் இருக்கும். ஏன்னா அவுட் சைட் போயிட்டு நீங்க இதெல்லாம் செய்யறது வந்து ஆஃப் த ஜாப் ட்ரைனிங்குள்ளதான் இதெல்லாம் வரும். ஸோ ட்ரைனிங் நீட் அசஸ்மெண்ட் இந்த கொஸ்டினும் உங்களுக்கு வந்திருக்கு. அதனாலதான் வந்து நான் இதை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ட்ரைனிங் நீட் அசஸ்மெண்ட் கொஸ்டின் வரும்போது என்னத்தை எழுதுறதுன்னு தெரியாம இருந்த சில பேர் வந்து என்கிட்ட கேட்டிருக்காங்க. பட் இது என்ன விஷயம்னு சொன்னா, ஒவ்வொரு செஷன்ஸ் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு யூனிட் இருக்கு இல்லையா, அந்த ஒவ்வொரு யூனிட்ல உள்ள எல்லாமே சேர்த்து எழுதும் போதுதான் இதுக்கான ஆன்சர் வரும். ஓகேயா? என்ன மாதிரின்னு சொன்னா, ஒரு யூனிட்ல இருக்கு, ஒரு யூனிட்ல ஒவ்வொரு செஷன்ஸ், அதுல இருக்கு ஆர்கனைசேஷனல் அனாலிசிஸ் ஒரு செஷன்ல இருக்கு, டாஸ்க் அனாலிசிஸ் ஒரு செஷன்ல இருக்கு, பர்சன் அனாலிசிஸ் ஒரு செஷன்ல இருக்கு. இந்த நீட் அசஸ்மெண்ட்னு வரும்போது உங்களுக்கு ஒரு 20 மார்க்ஸுக்கு வந்துச்சுன்னா நீங்க இது எல்லாத்தையும் வந்து ஒரு சமரியா எடுத்துதான் நீங்க எழுதணும். ஸோ இது எல்லாத்தையும் நீங்க ரீட் பண்ணிருக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இப்போ இந்த ஆர்கனைசேஷனல் அனாலிசிஸ் இருக்கு, அதுல
இப்போ இதுல பாத்தீங்கன்னு சொன்னா, அவங்க வந்து உங்களுக்கு ஆர்கனைசேஷனல் அனாலிசிஸ்னா என்னங்கிறத இது ஒரு தனி செஷனா தான் குடுத்திருப்பாங்க. செஷன் 1ன்றது. இது ஃபுல்லாவே உங்களுக்கு நிறைய பேஜுக்கு இருக்கும். பட் இந்த நிறைய பேஜுக்கு உள்ளத நீங்க இன்க்ளூட் பண்ண இயலாது. ஏன்னா 3 அனாலிசிஸ் இருக்கு. ஸோ இந்த 3 அனாலிசிஸ்லயும் எது இம்பார்ட்டன்ட்டோ அத எடுத்து சம்மரைஸ் பண்ணி எழுதுனீங்கன்னா தான் 3யும் வந்து நீங்க அந்த 20 மார்க்ஸுக்குள்ள வர மாதிரி எழுதலாம். ஸோ நீங்க என்ன செய்யலாம்னா, ஆர்கனைசேஷனல் அனாலிசிஸ்னா என்னன்னு எழுதிட்டு, அதுக்குள்ள என்னென்ன வருது? அதுக்குள்ள வர்றது வந்து ப்ராசஸ் ஆஃப் மேன் பவர் அனாலிசிஸ். அத நீங்க இப்படி தனித்தனியா போட்டு ஃபுல்லா நெறைய எழுதணுன்ட்டு இல்ல. அந்த ப்ராசஸ் ஆஃப் மேன் பவர் அனாலிசிஸ்னா என்னான்னு எழுதிட்டு, அத எப்படி செய்வோன்றத சும்மா எக்ஸ்பிளனேஷன் ஒண்ணு குடுத்தா போதும். இல்லாட்டி இந்த மாதிரி இங்க காட்டியிருக்க மாதிரி ஏதாவது ஒண்ணுக்கு வந்து எக்ஸாம்பிள் குடுத்தா போதும். இப்ப இதுவே உங்களுக்கு ஒரு தனி கொஸ்டினா வந்தா, ஆர்கனைசேஷனல் அனாலிசிஸ் மட்டும் தனி கொஸ்டின் வந்தா, நீங்க இது எல்லாத்தையும் கிளியரா ஃபுல்லா எழுதலாம். பட் இப்படி வரும்போது நீங்க கொஞ்சம் ஷார்ட்டா எழுதுங்க. ஆர்கனைசேஷனல் டயக்னோசிஸ்ன்றது அதுக்குள்ள வர செகண்ட் பாயிண்ட். அப்ப அதையும் வந்து நீங்க கொஞ்சம் சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இப்போ இது எல்லாத்தையும் வந்து நீங்க வரைஞ்சு காட்டி அவ்வளோ பெருசா செஞ்சுட்டு இருக்கணும்னு இல்ல. இதெல்லாம் எப்படி செய்றாங்கன்றத ஒரு 50 வேர்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாலே நீங்க போதும். ஸோ தென் நெக்ஸ்ட் வந்து செஷன் 2ல இருக்கு டாஸ்க் அனாலிசிஸ். இந்த டாஸ்க் அனாலிசிஸ்ல வந்து என்ன இன்க்ளூட் ஆகுது? ஜாப் டிஸ்கிரிப்ஷன் வந்து இதுல வந்து இன்க்ளூட் ஆகுது. அப்ப அத பத்தி சிம்பிளா சொல்லிட்டு, இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து டாஸ்க் ஐடென்டிஃபிகேஷன், காஸ், ஆப்ஜெக்டிவ்ஸ் இது இருக்கு. ஸோ இந்த இந்த டயகிராம் இருக்கு இல்லையா? அத ட்ரா பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இந்த சாம்பிள் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் எப்படி இருக்கும்னு சும்மா சின்னதா ஸ்மால் சாம்பிளா குடுத்துட்டீங்கன்னா, அது வந்து ஓகே ஆகிரும். ஸோ டிஃபரன்ஸ் அப்ரோச்சஸ்ன்னு இருக்கு இல்லையா? அதையும் வந்து நீங்க சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணி விட்டாலே போதும். இவ்வளோ பெருசா ஃபீட்பேக் மெத்தட்லாம் குடுக்க தேவையில்ல. இது தனி கொஸ்டினா வந்தா தான், நீங்க இவ்வளோத்தையும் வந்து கொடுக்க வேண்டி இருக்கும். ஓகேயா? அண்ட் தென் அடுத்தது பெர்சனல் அனாலிசிஸ். பெர்சனல் அனாலிசிஸ்ன்றதும் வந்து உங்களுக்கு இங்க இருக்குது. இதுலயும் வந்து டெக்னிக்ஸ் டு அசஸ் நீட்ஸ் இன் பெர்சனல் அனாலிசிஸ். இந்த டெக்னிக்ஸ் இருக்கு இல்லையா? அட்வைசரி கமிட்டீஸ், அசஸ்மெண்ட் சென்டர்ஸ், ஆட்டிடியூட் சர்வைஸ், குரூப் டிஸ்கஷன், எம்ப்ளாயி இன்டர்வியூஸ், கொஸ்டினர், ஸ்கில் டெஸ்ட், இது எல்லாம் நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னா, ஒரு 2 வரியில எக்ஸாம்பிள் குடுத்தாலே போதும். இது கம்பேர் பண்ணணுங்கிறதும் வந்து இல்ல. உங்களுக்கு இத குடுக்கணுங்கிறதும் இல்ல. இது ஒரு செப்பரேட் கொஸ்டினா வந்தா தான் இந்த சார்ட்ட நீங்க போட்டு காட்ட வேண்டி வரும். மத்தபடி இது வந்து வரும்ன்றதுக்கான பாசிபிலிட்டீஸ் கம்மி தான். விச் மீன்ஸ் இந்த மாதிரி செப்பரேட்டா கொஸ்டினா வரும்ன்றதுக்கான பாசிபிலிட்டீஸ் கம்மி. எல்லாம் சேர்த்த ஒரு கொஸ்டினா வரலாம். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் இன்வால்வ்ட் இன் பெர்சன் அனாலிசிஸையும் வந்து நீங்க கொடுக்கணும். இந்த மெஷர்ஸ்ன்னு இருக்கு இல்லையா? இந்த மெஷர்ஸ் எல்லாம் வந்து நீங்க ஃபுல்லா இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணாம, ஒரு ஒரு 2 லைன்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி பண்ணீங்கன்னா சரி. பட் சம்டைம்ஸ் ஷார்ட் நோட்ஸ்ல உங்களுக்கு பிஹேவியரல் மெஷர்ஸ்னா என்னன்னா, அப்போ நீங்க வந்து ஒரு பெராவா வந்து நீங்க கொடுக்கலாம். ஓகேயா? இப்போ இந்த கொஸ்டின்க்கு இந்த மாதிரி தான் நீங்க ஆன்சர் எழுதுவீங்க. ஸோ, இப்ப இதுல வந்து நான் மேலோட்டமா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன்.
Effective training practices involves the use of a training design process, and the design process begins with a need assessment. Training need assessment is to investigate whether the employees have the motivation and basic skills necessary to perform the job. Before you choose a training method, it is important to determine what type of training is necessary and whether trainees are willing to learn. Needs assessment refer to the process used to determine whether training is necessary. So இந்த need assessment செய்யறது training தேவையா அப்படின்னா என்ன டைப் ஆஃப் ட்ரைனிங் தேவை, ட்ரைனிங் கொடுத்தா ட்ரைனிஸ் லேர்ன் பண்ணக்கூடிய ஒரு வில்லிங்னஸ்லயா இருக்காங்கன்றத கண்டுபிடிக்க தான் இந்த நீட் அசஸ்மெண்ட். இந்த நீட் அனாலிசிஸ் செய்யறதுக்கு 3 டைப் ஆஃப் அனாலிசிஸ் இருக்கு. ஆர்கனைசேஷனல், டாஸ்க், பர்சன். ஆர்கனைசேஷனல்னு சொல்லும் போது நாங்க ஓவரால் ஆர்கனைசேஷனை எடுத்து when analyzing its needs, இங்க ஒரு grammatical mistake, so அதை change பண்ணிக்கோங்க, is called organizational analysis. This involves examining of its interface with the achievement of its stated objectives, its human resources, and its climate. The primary purpose of an organizational analysis is to determine where in the organization the training activity should be conducted. So எங்க அந்த ஆர்கனைசேஷன்ல ட்ரைனிங் தேவைப்படுது, எங்க செய்யணுங்கிறத வந்து பார்க்கணும். Where could they be conducted? Will they be successful? It is unusual for all divisions within an organization to have the same training and development needs. So இந்த ஓவரால் ஆர்கனைசேஷன்ல எடுத்து அதுல எங்க ட்ரைனிங் தேவைன்னு கண்டுபிடிக்கலாம், அண்ட் அதுல எல்லாத்துக்கும் தேவைப்படுதா, எல்லாத்துக்கும் சேம் ட்ரைனிங்கா தேவைப்படுதுன்னு கண்டுபிடிச்சாதான் நாங்க வந்து டாஸ்க் அனாலிசிஸ்க்கு போகலாம். ஸோ இதை செய்யாம டாஸ்க் அனாலிசிஸ்க்கு போறதுன்னு சொன்னா அந்த டிபார்ட்மெண்ட்ல உள்ளவங்க அந்த பர்டிகுலர் டாஸ்க்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் லோவா இருக்குன்ட்டு சொல்லிட்டு அந்த டாஸ்க் அனலைசிஸ் பர்சன் அனலைசிஸ் செய்வாங்க. பட் ஆர்கனைசேஷனல் ஓவராலா வந்து நமக்கு பெர்ஃபார்மன்ஸ் லோவானா நாங்க இந்த ஓவரால் ஆர்கனைசேஷனல் அனாலிசிஸ கட்டாயம் செஞ்சு ஆகணும். அப்பதான் நாங்க எந்த டிபார்ட்மெண்ட்ல எந்த பர்டிகுலர் இதுல வந்து நமக்கு இங்க எரர் இருக்குன்னு கண்டுபிடிச்சு அதுக்கு ட்ரைனிங் கொடுக்கலாம். இல்லாட்டி ஓவரால் ஆர்கனைசேஷனே எரர் தானா, அதனாலதான் வந்து பெர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சி நமக்கு நம்மளுடைய கோல் வந்து லோவா அச்சீவ் பண்ணல இல்லையா, ப்ராஃபிட் லோவா இருக்கா அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். சோ இப்ப நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் உங்களுக்கு இங்க கொடுத்திருக்கேன். அதுக்குள்ள வர இந்த 2 விஷயம் இங்க நீங்க போயிட்டு எடுத்துக்கொள்ளலாம்ன்றது. சோ டாஸ்க் அந்த மாதிரி தான். Identifying the important task, knowledge, skills, and behavior that needs to be emphasized in training for employees to complete their task. Here 5 procedures in task analysis which are most used by developed countries are discussed with the help of information on job description. In Sri Lanka, such complicated analysis which are mostly used by developed countries are discussed with the help of information on job description. In Sri Lanka, are hardly seen due to various constraints like lack of knowledge of such methods by upper level managers, lack of required capital, etc. ஸோ நான் இதை வந்து ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ அதில் பாயிண்ட் ஃபார்மாக போட்டிருக்கேன், ஷார்ட்டாக போட்டிருக்கேன். ரீட் பண்ணிட்டு நீங்கள் இந்த 2 விஷயங்களையும் இன்க்ளூட் பண்ணணும். ஸோ பர்சன் அனாலிசிஸும் நான் காட்டி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி நீங்க செஞ்சு கொள்ளலாம். இதுல வந்து மெத்தட் யூஸ் இன் நீட் அசஸ்மெண்ட், இதுல உங்களுக்கு டெக்னிக்ஸும் இருக்கு. அப்சர்வேஷன்ல, கொஸ்டினர் மூலமா, இன்டர்வியூஸ் மூலமா,
ஃபோக்கஸ் குரூப்ஸ் மூலமா நாங்க வந்து இப்போ வந்து சொன்னது வந்து ட்ரெய்னிங் நீட எப்படி செய்யலாம், அனலைஸ் பண்ணலான்னு. இது வந்து ட்ரெய்னிங் நீட் டெக்னிக்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு செப்பரேட் கொஸ்டின் வந்தா, இந்த அப்சர்வேஷன்னா என்னன்றத ஃபர்ஸ்ட்டா சின்னதா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அத எப்படி நீங்க வந்து சர்ச் பண்ணி எடுப்பீங்கன்றது சொல்லி தர தேவையில்ல. எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்சர்வேஷன்னா என்ன? கொஸ்டினியர்ன்னா என்ன? இன்டர்வியூஸ் எப்படி இருக்கும்? ஃபோக்கஸ் ஆன் குரூப் எப்படி இருக்கும்னு சின்னதா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த அட்வான்டேஜஸ நீங்க போடுங்க. ஓகேயா? உங்களுக்கு தேவைன்னு சொன்னா சின்னதா ஒரு எக்ஸாம்பிளும் குடுங்க. அப்சர்வேஷன்க்கு ஒரு எக்ஸாம்பிளும் குடுங்க. இப்ப பர்ட்டிகுலர் டீம்ல நீங்க அப்சர்வேஷன் செய்ய போறீங்களா? இப்போ ஆர்கனைசேஷனல் அனாலிசிஸ்ல வந்து அப்சர்வேஷன்றது கொஞ்சம் கஷ்டம். அந்த மாதிரி டைம்ல கொஸ்டினியர் நீங்க யூஸ் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ இன்டர்வியூஸ் யூஸ் பண்ணலாம். பட் அது கூட கஷ்டம். இந்த கொஸ்டினியர் வந்து ஈஸி ஆர்கனைசேஷனல் அனாலிசிஸ் செய்றதுக்கு. ஸோ நீங்க அப்படி சொல்லலாம். இப்போ பெர்சன் அனாலிசிஸ்க்கு வந்து அப்சர்வேஷன் ஈஸி இல்லையா? இப்ப அத அப்படி நீங்க வந்து சொல்லலாம். அந்த மாதிரி. இப்ப டாஸ்க்ன்னு சொன்னா என்ன செய்யலாம்? இன்டர்வியூஸ் அது யூஸ் பண்ண, ஃபோக்கஸ் ஆன் குரூப் அதுவும் யூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரியான எக்ஸாம்பிள்ஸ நீங்க குடுக்கலாம். இது எப்படி செய்றாங்கன்றதுக்கான எக்ஸாம்பிள்ஸ நீங்க கொடுக்கலாம். ஸோ அண்ட் தென் இதுல வந்து இருக்கு ஒரு கொஸ்டின் 4 இதுலயே வந்து கொஸ்டின் 4 தான். இந்த கொஸ்டின் 4க்கு அப்படியே ஆன்சர் ஸ்டடி பேக்ல இருக்கு. நீங்க அத போயிட்டு ரீட் பண்ணிட்டு, எழுதிட்டு, ஒரு எக்ஸாம்பிள் கரண்ட் வேர்ல்டோ, இல்லாட்டி உங்க கம்பெனில ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒருத்தர எடுத்து நீங்க எக்ஸாம்பிள் குடுக்கலாம். இது யூனிட் 2ல செஷன் 1ல கிளியரா இருக்கு. இது டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியல. எஸ். இங்க வந்து ஃபுல்லாவே உங்களுக்கு ஆஸ் அ புரோகிராமர், ஆஸ் அ பிரசன்டர், ஆஸ் அன் இவாலுவேட்டர்ன்னு ஃபுல்லாவே இங்க எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருக்கு. வெளிய போயிட்டு தேடணுன்ற அவசியமே இல்ல. நீங்க வெளிய இருந்து அதாவது வெளிய இருந்துனா, இந்த லெசன்ல இருந்து இல்லாம நீங்க எடுக்க வேண்டியது என்னான்னு சொன்னா, ஒரு எக்ஸாம்பிள். அது கட்டாயமே சொல்லணும். இப்போ ஆஸ் அ பிரசன்டர், a training manager plays the role of a sorry facility sorry 1 second. Okay guys, let's start. So as a program developer, being the head of the training and development, his primary duties are related to the designing of training and development programs. So, programmer எப்படி இந்த என்னது role of training manager work பண்றாங்க. First and the foremost task of training procedure is to identify training and development needs of the workforce of the organization or of its specific group. It basically depends on organization analysis of needs, which will be discussed at length in the ஸோ இது ஃபோர்த் கம்மிங் யூனிட்னு சொல்றது நான் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லையா அந்த யூனிட்ல.
செஷன் 1ல இருந்துச்சு ஆர்கனைசேஷன் அனாலிசிஸ்னு அததான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து என்ன மாதிரி ஃபர்தர் அந்த ப்ராசஸ் போகுதுன்றது இங்க இருக்கு. ஸோ இத சொல்லிட்டு நீங்க எக்ஸாம்பிள் ஒண்ணு கொடுத்தீங்கன்னா சரி. அங்க போய் தேடி இங்க போய் தேடி பெரிய எக்ஸாம்பிள யோசிக்கணும்னு இல்ல. உங்களுடைய கரண்ட் கம்பெனி இல்லாட்டி ப்ரீவியஸ் கம்பெனியிடம் ஒரு 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 ஒழுங்கான நேமா இருந்தா அத மென்ஷன் பண்ணி சொல்லுங்க எக்ஸாம்பிள. இல்லாட்டி நீங்க வந்து மோஸ்ட் ஃபேமஸ் அண்ட் காமனான ஒரு எக்ஸாம்பிள் இருந்தா அத குடுக்கலாம். பிரச்சனை இல்ல. எல்லாத்தையும் வந்து நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒண்ணு குடுத்தீங்கன்னா சரி. ஸோ இது எல்லாமே அந்த மாதிரி தான். And explain who is effective trainer. Mention requirements of effective trainer. இதுவும் அப்படியே ஆன்சர் இருக்குது யூனிட் 2 செஷன் 4ல. இந்த இருக்கு requirements to be a trainer. Trainers have to be trained first. Selecting trainees. இது இருக்குது. இந்த கொஸ்டின் ஒருக்க வந்துருந்துச்சு. ட்ரெயினர்ஸ் வந்து ட்ரெயின் பண்ணணுமா? எஸ். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்க எழுதினீங்கனாலே மார்க்ஸ் வந்து சாலிடா கிடைக்கும் உங்களுக்கு. என்னன்னு சொன்னா in a trainer training program there must be certain common elements. The trainers must be instructed to establish specific training objective. They must be shown how these objectives can be used for planning and implementing of training session. The trainers need to be taught the basic principles covering how learning takes place and among others. So இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து ட்ரெயினர்ஸ் வந்து கன்சிடர் பண்ண வேண்டிய முக்கியமான எலிமெண்ட்ஸ். ஓகேயா? இந்த 9 எலிமெண்ட்ஸையும் நீங்க எழுதுனீங்கனாலே உங்களுக்கு சாலிடா மார்க்ஸ் கிடைக்கும். எஸ்ன்னு சொல்லிட்டு it is true that supervisors, employees and personnel of the training department are instructed by the trainer. Therefore, before training, the trainer should be trained. இந்த லைனை கட்டாயம் நீங்க உங்களோட ஓன் வேர்ட்ஸ்ல சொல்லிட்டு இந்த 9 பாயிண்ட்ஸையும் நீங்க இன்க்ளூட் பண்ணீங்கனாலே சாலிட் மார்க்ஸ் அங்க உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் எப்படி வந்து ட்ரெயினீஸ செலக்ட் பண்றது? ஓகேயா? இப்ப இதெல்லாம் வந்து ஈஸியா உங்களுக்கு ஸ்கோர் பண்ணலாம். ஈஸியான கொஸ்டின் இதெல்லாம். இது வந்து ஒருக்க வந்துருந்துச்சு. என்ன மாதிரி ட்ரைனிங் ப்ரோக்ராம்க்கு ஃபினான்ஷியலா அப்ரோச் பண்றதுன்றது. இதையும் வந்து நீங்க மைண்டுக்கு ரொம்ப போட்டுக்காம ஜஸ்ட் ரீட் பண்ணீங்கன்னா ஓகே. ஏன்னா இது ஒரு சிம்பிளான ஒரு இது. இதுல முக்கியமா வந்து sound budget is a must for a training program. So இந்த பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா? இந்த பாயிண்ட்ஸ் வந்து நான் நினைக்கிறேன் 3 பாயிண்ட்ஸ். அந்த 3ஐயும் கொடுத்துட்டு காஸ்ட் பெனிஃபிட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அண்ட் தென் இந்த இன்ட்ரடக்ஷன்ல ஒரு சின்ன பாட்டை வந்து நீங்க இன்க்ளூட் பண்ணுங்க. அவ்வளவுதான் விஷயம். பட் இத பார்த்துட்டு போங்க. பிகாஸ் ஃபைனான்ஷியல் அப்ரோச் டு ட்ரைனிங்ன்றது வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஜஸ்ட் சுத்தி வளைச்சு ஒரு கேள்வியா கூட கேட்கலாம். ஷார்ட் நோட்னு ஒண்ணு வந்தா காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸ்னு ஒண்ணு வரதுக்கான சான்ஸும் இருக்கு.
இன்னொன்னு என்ன நான் சொல்ல நினைச்சேன்னா, எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். இப்போ நமக்கு வந்து கேஸ் ஸ்டடி வரும்போது, ஃபர்ஸ்ட்டா நாங்க செலக்ட் பண்ண வேண்டிய கொஸ்டின்ஸ செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு, லாஸ்ட்டா இத செய்றது வந்து ஈஸி. நீங்க இத கேஸ் ஸ்டடிய ரீட் பண்ணும்போத, கேஸ் ஸ்டடிக்கான கொஸ்டின்ஸ ரீட் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க கேஸ் ஸ்டடி ரீட் பண்ணிட்டே போகும்போது, அந்த கொஸ்டினுக்கு பாயிண்ட் வந்து இந்த லைன்ல தான் இருக்குன்றத நீங்க மார்க் பண்ணிக்கலாம். அப்படி மார்க் பண்ணீங்கன்னா, நீங்க இத அண்டர்லைன் பண்ணிட்டு, இது கொஸ்டின் 2க்கான ஆன்சர் இதுல வரும். அப்படின்னு ரவுண்ட் பண்ணிடுங்க. 2ன்னு போட்டு. அப்படி ரவுண்ட் பண்ணிட்டு நீங்க போயிட்டு எல்லாம் ரீட் பண்ணி முடிச்சோன, திருப்பி கொஸ்டின் நம்பர் 1 ரீட் பண்ணிட்டு, இதுல தானே நீங்க பார்த்தீங்க. அந்த அ நினைவு இருக்கும் தானே. ஸோ தென் அகெயின் நீங்க அதுல வந்து அதுக்கான ஆன்சர குடுக்க ஈஸியா இருக்கும். இன்னொன்னு, இந்த மெரிட், டிமெரிட்ல வந்து நெறைய பேர் கன்ஃப்யூஸ் ஆனாங்க ஃபர்ஸ்ட்டா கொஸ்டின் வரும்போது. என்ன விஷயம் இது அப்படின்றது. ஸோ அதாவது அது வந்து ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் மாதிரி, நெகட்டிவ் பாயிண்ட் மாதிரி. மெரிட்ன்றது பாசிட்டிவ் பாயிண்ட், டிமெரிட்ன்றது நெகட்டிவ் பாயிண்ட். ஓகேயா? அதாவது இது நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி கொள்ளலாம். உங்களுக்கு இருந்திருக்கும் உங்களோட OUSL லேர்ன் சைட்ல. ஸோ இதுல வந்து ஒவ்வொரு பாயிண்ட்டும் வந்து மென்ஷன் பண்ணி இருப்பாங்க. நீங்க டிமெரிட்டா, மெரிட்டான்றது வந்து இங்க ஹைலைட் ஆகியிருக்கும். ஸோ இப்ப டிமெரிட்ன்னு ஹைலைட் ஆனது எல்லாமே நெகட்டிவ் சைட். ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். Many of the performance appraisals were led by managers with little knowledge of their job role as an appraiser. ஸோ அவங்களுக்கு அதுல லிட்டில் நாலேட்ஜ் தான் இருக்கிறதுன்றது நெகட்டிவ் பாயிண்ட். அத எப்படி கிளியர் பண்ணலாங்கிறதுக்கு நீங்க சொல்யூஷன் குடுக்க போறீங்க. அவ்வளவுதான். ஓகேயா? இப்போ இந்த கம்பெனி வந்து introduced a newly designed performance management system for their employee during the last yearன்றது என்னது? ஒரு பாசிட்டிவ். ஸோ தென் அவங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் இவல்யூவேஷனோ சரி, ஒரு ப்ரமோஷனுக்கோ சரி, அவங்கள மோட்டிவேட் பண்றதுக்கோ சரி, ஈஸியா இருக்கும். இந்த நியூ மேனேஜ்மெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் யூஸ் ஆகும். ஸோ அத வந்து ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட்டா எடுத்து நீங்க கொடுக்கலாம். இதுதான். அதுல கன்ஃப்யூஸ் ஆகியிருப்பாங்க நெறைய பேர் இந்த கொஸ்டின வச்சு. ஸோ இது வந்து இவ்வளோ சிம்பிளான விஷயம் தான். ஃபைனலா ஆன் த ஜாப் ட்ரெய்னிங், ஆஃப் த ஜாப் ட்ரெய்னிங். நான் இங்க ஓரியன்டேஷன் யூனிட் 3ன்னு போட்டது. அதையும் வந்து ஓரியன்டேஷனையும் வந்து ரீட் பண்ணிட்டு போங்க. அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணணும்னு சொல்லி மெமரைஸ் பண்ணிட்டு போகாதீங்க. ரீட் பண்ணுங்க. ரீட் பண்ணி சம்மரைஸ் பண்ணி வச்சிருங்க. ஏன்னா ஈஸியான ஒரு டாபிக். கொஸ்டினா வரும்போது அத விட்டுட்டீங்கன்னு சொன்னா, சப்போஸ் உங்களுக்கு எல்லா கொஸ்டினையும் கவர் பண்ணிட்டு, ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் வந்து உங்களால கவர் பண்ணவே முடியலன்ற பட்சத்துல வரும்போது, ரீட் சரி பண்ணிட்டு போங்க. ஸோ, இங்க இது நான் ஆல்ரெடி சொன்னேன். ப்ரிப்பேரிங் அ ட்ரெய்னிங் ப்ரோகிராம் யூனிட் 9ல இருக்குதுன்றது. அதையும் பார்த்துட்டு போங்க. அண்ட் தென் ஆன் த ஜாப், ஆஃப் த ஜாப் ட்ரெய்னிங். இது வந்து ஆன் த ஜாப் ட்ரெய்னிங்ன்ற போது கம்பெனிக்குள்ளேயே அவங்க கிட்ட இருக்க ரிசோர்ஸஸ வச்சு அவங்க ப்ரொவைட் பண்றது தான் ஆன் த ஜாப் ட்ரெய்னிங். அதுலயே வந்து நிறைய விதமான ட்ரெய்னிங்ஸ் இருக்கு. ஸோ இங்க ஆன் த ஜாப் ட்ரெய்னிங்ல அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ பார்த்துட்டீங்கனாலும், ஆன் த ஜாப் ட்ரெய்னிங்னா என்னன்னு பாருங்க. அண்ட் அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ பாருங்க. டிஸ்அட்வான்டேஜ்ன்ற போது, நமக்கான ரிசோர்ஸஸ் வந்து அதுக்குள்ளயே இல்லாதனால, சரியான ட்ரெய்னிங்க வந்து ப்ரொவைட் பண்றது கஷ்டமா இருக்கும். ஸோ அது ஒரு டிஸ்அட்வான்டேஜா இருக்கும். இன்னொன்னு என்னன்னு சொன்னா, the trainer may not be motivated to train or to follow the training except the responsibilities
for training and development, thus training may be discontinued. The trainer may perform the job well, but he may lack help. அதான் இப்ப வந்து ட்ரெயினர் வந்து ஜாப்ப சரியா செஞ்சுட்டு இருப்பாரு. பட் அவருக்கு ட்ரெயின் பண்ற நாலேஜ் அவ்வளவா இருக்காது. ஆனாலும் அவர் தான் ட்ரெயின் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் இருக்கும். பிகாஸ் அவருக்கு தான் தெரிஞ்சிருக்கு. அவர் தான் செஞ்சுட்டு இருக்காரு. ஸோ நல்லா செய்றாரு. அப்ப அவர் தான் ட்ரெயின் பண்ணணும். பட் அவருக்கு ட்ரெயின் பண்றதுக்கான நாலேஜ் அவ்வளவா இல்ல. ஸோ அந்த டைம்ல வந்து அது பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். ஸோ இந்த டிஸ்அட்வான்டேஜஸ பார்த்துக்கோங்க. இதே டைம் ஆஃப் த ஜாப்ன்னு வந்தா வெளிய ட்ரெய்னிங் குடுக்கும்போது என்ன நடக்கும்னா, அவங்களுக்கு நாங்க பே பண்ணணும். அப்ப அது காஸ்ட் பெனிஃபிட்டா இருக்காது. அது ஒரு விஷயமா இருக்கும். ஸோ மெத்தட் ஆஃப் ட்ரெய்னிங் ஸ்ரீலங்கால ஜாப் ரொட்டேஷன். ஸோ இதுல வந்து ஒரு நீங்க ஒரு 5 டைப்ஸ வந்து நல்லா கிளியரா மெமரைஸ் பண்ணாலும் ஓகே. பேலன்ஸ வந்து சும்மா ரீட் பண்ணுங்க. இதுல உங்களுக்கு ஈஸியா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியது வந்து இந்த அசைன்மென்ட் ப்ராஜெக்ட்டும், கோச்சிங்ன்றது ரொம்ப ஈஸியா காலகாலமா செஞ்சுட்டு வர ட்ரெய்னிங் அது. அதுவும் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஈஸி. அண்ட் தென் ஜாப் இன்ஸ்ட்ரக்ஷன் ட்ரெய்னிங்கும் ஈஸி. ஜாப் ரொட்டேஷனுமே ஈஸி. ஜாப் ரொட்டேஷன்னா என்னன்னு தெரியும் தானே இப்போ உள்ளவங்களுக்கு. This method is also referred to as cross-training. Job rotation involves placing an employee at different jobs for periods of time ranging from few hours to several weeks at lower job level. Job rotation normally consume a short period such as a few hours or 1 or 2 days. At higher job levels, job rotation may consume much larger periods because staff trainees may be complex functions and responsibilities. For example, on-the-job training for a bank lending officer may consist of 1 or 2 months in each department, including loan operation and collections, bookkeeping, trust operations. ஸோ இந்த ஜாப் ரொட்டேஷன்றது இப்போ ஈஸியான எக்ஸாம்பிள் குடுத்துருக்காங்க. பேங்க்குக்கு போனீங்கன்னு சொன்னா, ஒரு எம்ப்ளாயிக்கு ஜாப் ரொட்டேஷன் ட்ரெய்னிங் எல்லா லெவல்லயும் குடுப்பாங்க. இல்லையா? கடைசியா தான் அவங்க எந்த லெவலுக்கு வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்காங்களோ, அந்த லெவலுக்கு அவங்கள பாயிண்ட் பண்ணுவாங்க. பட் அவங்க சில டைம்ஸ்ல வந்து டிஃப்ரெண்ட் டாஸ்க்கையும் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய மாதிரியான ட்ரெயின் ஆகி இருப்பாங்க. பிகாஸ் ஜாப் ரொட்டேஷன்ல இருந்திருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட் ட்ரெய்னிங்ஸ வந்து அவங்க டாஸ்க்க வந்து அவங்க செஞ்சிருப்பாங்க. இதுதான் ஜாப் ரொட்டேஷன். ஸோ இது எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணாலே போதும். அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணணுன்ற அவசியம் இல்ல. ஓகே. அண்ட் ஆஃப் த ஜாப்பும் அதே மாதிரி தான். வெளிய ட்ரெயின் இப்ப நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் குடுத்திருந்தேன் தானே ஸ்லைடுக்கு மேல. அதுவும் ஆஃப் த ஜாப் ட்ரெய்னிங் தான். பிகாஸ் எக்ஸ்டர்னலா இருக்கும். கம்பெனிய விட்டு வெளிய போயிட்டு நமக்கு குடுக்குற ட்ரெய்னிங்ஸ் தான் அது. அதுலயும் வந்து லெக்சர் மெத்தட் இருக்கு, கான்ஃபரன்ஸ் இருக்கு. வெளிய போவோம் கான்ஃபரன்ஸ்க்கு, பேங்க் கான்ஃபரன்ஸ்க்கெல்லாம். அதெல்லாம் ட்ரெய்னிங் மெத்தட் தான். கேஸ் ஸ்டடி, ரோல் பிளேன்றது வந்து ப்ளே பண்ணி பார்ப்பாங்க அந்த ரோல. One manager is asked to take on the role of employee and the other manager the role of departmental manager. ஸோ அவங்களே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டு ரோல ஆக்ட் பண்ணி காட்டுற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான் இந்த ரோல் பிளே. அண்ட் பிஸ்னஸ் கேம், programmed learning, intro exercises, mentoring, college courses இதெல்லாம் வந்து எக்ஸ்டர்னலான ட்ரெய்னிங், ஆஃப் த ஜாப் ட்ரெய்னிங். இதையும் பார்த்து வச்சுக்கிட்டீங்கன்னா சரி. How to encourage trainees to transfer their new skills to the job.
ஓகேயா? இப்ப நான் வந்து உங்களுக்கு என்ன கொஸ்டின்ஸ் வரதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு? அதுக்கு எப்படி ஆன்ஸர குடுக்கலாம்? ஈஸியா பாயிண்ட்ஸ் மார்க்ஸ் எப்படி ஸ்கோர் பண்ணலான்றத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ, இத வச்சு நீங்க இப்போ எக்ஸாம்க்கு இருக்க கொஞ்ச நாள்ல எப்படி ரெடி ஆகுவீங்கன்றது தான் விஷயம். எப்போ இந்த எக்ஸாம் டேட் வருது? எயிட்டீன்த். ஸோ 18த்னா இப்ப நெறையாவே டைம் இருக்கு. இதுக்கான இப்ப நான் சொன்ன மாதிரி ஆன்சர்ஸ் எழுதிட்டு, தென் ஃபைனலா எக்ஸாம்க்கு 2 நாளைக்கு நீங்க அத பார்த்தீங்கனாலே சரி. பட் எழுதுங்க. சும்மா அப்படியே பார்த்துட்டு இருந்தீங்கன்னு சொன்னா கட்டாயம் வராது. எழுதுங்க. நெறைய பேருக்கு வந்து இங்கிலீஷ் கிராமட்டிக்கல் இஷ்யூஸ் எல்லாம் இருக்குன்றது தெரியும். நாங்க இப்ப தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்றதுக்கான காமனான காரணமும் அதுதான். என்னன்னு சொன்னா, இவ்வளவு நாள் தமிழ் மீடியம் இருந்து இப்ப இங்கிலீஷ் மீடியம் போகும்போது, ஆ ஸ்ட்ரகிள் பண்றவங்களும் இருக்காங்க. ஸோ, இந்த மாதிரி நோட்ஸ நீங்க எடுக்கும்போது, அத ஃபர்ஸ்ட்டா ஆன்ஸரா கன்வெர்ட் பண்ணி எழுதுங்க. ஒரு கொஸ்டின நீங்களா கூட கிரியேட் பண்ணிட்டு ஆன்ஸர் எழுதுறதுல தப்பில்ல. பிகாஸ் பாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் பேப்பர்ஸ் செஞ்சிருந்தீங்கனாலே உங்களுக்கு ஐடியா வந்திருக்கும். எந்த கொஸ்டின் வந்து இந்த இயருக்கு வாரத்துக்கு பாசிபிலிட்டிஸ் கூட இருக்குன்னு. இப்ப நானும் வந்து சில கொஸ்டின்ஸ் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ நீங்க அத பார்த்து எழுதுங்க. அண்ட் லாஸ்ட்டா வந்து கொஸ்டின்ஸ்ல வந்து ஹியூமன் கேபிட்டல் இஸ் த லைஃப் பிளட் ஃபார் ஆர்கனைசேஷனல். ஸோ இது வந்து லாஸ்ட் இயர். எஸ், லாஸ்ட் இயர் வந்த கொஸ்டின்ஸ்ல. ஸோ இதுல இருக்குது. எக்ஸ்பிளைன் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ட்ரெய்னிங் அண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் த HRM activities of a firm such as job analysis, HR planning, performance appraisal and career management. ஸோ இதெல்லாம் லாஸ்ட் இயர் வந்த கொஸ்டின்றதால இத வந்து நீங்க ரீட் பண்ணிட்டு போனீங்கன்னா சரி. என்னது இந்த கேரியர் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப நாளைக்கு வருஷத்துக்கு வந்ததுல வந்து ஷார்ட் நோட்டா கூட வந்திருக்கு. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இந்த HR பிளானிங், ஜாப் அனாலிசிஸ் வந்து நான் ப்ரீவியஸ் செஷன் ஒன்ல உங்களுக்கு ஃபுல்லா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஜாப் அனாலிசிஸ்னா என்னது? ஜாப் டிசைன்னா என்னது? அண்ட் அது எப்படி ஸ்ட்ரக்சர் இருக்கும்ன்றது, அ அந்த இதெல்லாம் ஃபுல்லா நான் செப்பரேட்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ அத பார்த்துக்கோங்க. பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் அண்ட் கரியர் மேனேஜ்மெண்ட் இதெல்லாத்துக்கும் இடையிலான ரிலேஷன்ஷிப்ப வந்து நீங்க பார்த்துட்டு போங்க. 17 மார்க்ஸ்க்கு வந்திருக்கு. இதெல்லாம் ரீட் பண்ணிட்டு போங்க. அப்ப ஈஸியா உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்ப வந்து எழுதுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் elaborate what career development means and how it is done using an example of a career path of a human resource manager. So இதுவும் வந்து நீங்க ரீட் பண்ணிட்டு போங்க. ஆன்சர் எழுத ட்ரை பண்ணுங்க. இது லாஸ்ட் இயர் வந்தனால உங்களுக்கு இந்த இயர்ல வாரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் கம்மி. பட் இது வந்து வேற மாதிரியாக உங்களுக்கு கன்வெர்ட் ஆகி கொஸ்டின்ஸ் வரும். ஸோ இத வந்து நீங்க ஒரு பேப்பர் ஒண்ணு எடுத்து ஷார்ட் நோட் மாதிரி எழுதிக்கோங்க. எழுதிட்டு ஜஸ்ட் ரீட் பண்ணுங்க. அப்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. ஒரு கொஸ்டினையும் நீங்க விடாம ஆன்சர் எழுதுற மாதிரி இருக்கும். அண்ட் ADDIE மாடல் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பார்த்து வச்சுக்கோங்க.
ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தாலோ, கிளியர் பண்ணணும்னு நெனச்சீங்கனாலோ மெசேஜ் போடுங்க. இன்னொரு கிளாஸ் உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்க. 18th கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஓகேயா? இது இல்லாம வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா. இப்ப நான் உங்களுக்கு சொன்ன இதுகள்லயும் உங்களுக்கு வந்து அதாவது இப்போ நான் லாஸ்ட் இயர் பேப்பர பத்தி சொல்லியிருந்தேன் இல்லையா? அப்ப அதுல ஏதாவது உங்களுக்கு இஷ்யூஸ் இருந்தா சொல்லுங்க. ஓகேயா? ஓகே காய்ஸ், இன்னொரு செஷன்ல பார்ப்போம். ஆல் தி வெரி பெஸ்ட்.